Hello friends, நான் உங்க கஷிகா and Illani in siblings dream world. எங்க வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா அப்ப மறக்காம subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணுங்க. அப்பதான் நாங்க பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் வந்து கரீஃப் சீசன்னால நாங்கள் இப்போ வந்திருக்கோம் வெளியே. எப்படி இருக்குன்னு பாருங்கள், மிஸ்ட்லாம் அப்படியே ஃபுல் ரோடும் அப்படியே மறைஞ்சிருச்சு. ரோடே இருக்கிற மாதிரியே தெரியல. ஃபுல்லாக அதோடையும் க்ரீனாக தான், எல்லா சைடுமே க்ரீனாக தான் இருந்துச்சு. காஷ்கா கூட பட்டர்ஃப்ளை பிடிச்சா அப்புறமேட்டு அது விட்டுட்டா. ஆமாம், எப்படி இருக்குன்னு பாருங்க. அது அவ சொல்லிட்டு இருந்தா அந்த பட்டர்ஃப்ளை இருந்து லேசியாக இருந்துச்சு, அதான் நான் சீக்கிரமாக பிடிச்சிட்டேன்ட்டு. ஆமாம், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எங்கள் கூட நீங்களும் வாங்க, நாங்கள் என்னென்னலாம் பார்க்குறோம் என்ன பண்ணுறோன்ட்டு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போகிற வழியில் கேமல் இருந்துச்சு, அதனால எங்கள் அம்மா நிறுத்தி வீடியோ எடுக்கலான்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். எல்லோரும் பக்கத்தில் போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் தான் வேணாம், பக்கத்துலலாம் போக வேணாம், நாங்கள் இங்கேயே நிற்கிறோம்னு சொல்லிட்டு நின்றோம். இது ஃபீமேல் கேமல் தான். மேல் கேமல்னால் அது கடிச்சிரும், அதனால அவங்க விடலை. ஃபீமேல் கேமலுக்கு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வடிவேல் காமெடியில் கூட இருக்கும், நீ என்ன துபாயில் ஒட்டகமாக மேய்ச்சிட்ருக்கன்ட்டு. இங்கே கேமல்ஸ்லாம் காஸ்ட்லி, ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. அங்கே பாருங்கள், லேண்ட் க்ரூசர் காரில் தான் ஒட்டகம் மேய்க்கிறவங்களாம் வருவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போகலாம். அங்கே பாருங்கள் மவுண்டெயின்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்கு. இப்போ அப்படியே மவுண்டெயின் மேலே அப்படியே ஏறலாம். நம்ம சைடு ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது பாருங்கள், ரெண்டு சைடுமே க்ரீனாக தான் இருக்குது. நடுவில் ரோடாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்ட்டு. நாங்கள் இந்த பிளேஸ் நல்லா இருக்குன்ட்டு இறங்கி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறோம், ஏன்னா அங்கே அவ்வளோ காற்றாக இருக்கும். அப்புறமேட்டு நாங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம், அது பார்க்கலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காஷ்கோட ஹேர் பாருங்கள் பறக்குதா, அது பிடிச்சிக்கிறா. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஃபோட்டோ நாங்கள் அப்புறமேட்டு நாங்கள் இப்போ காமிக்கிறோம், நீங்கள் அதையும் நீங்கள் இப்போ பாருங்கள். இது நானும் டிலானியும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இது எங்கள் அம்மா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இது டிலானியும் அம்மாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இது அப்பாவும் அம்மாவும், அவங்களுக்கு மாஸ்க் இருக்கு. இது டிலானியும் அம்மாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இது நாங்கள் 3 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. காஷ்கா பாருங்க, அம்மா ஹைட்ல இருக்கா. இது நானும் அம்மாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இதுவும் இது 3 பேருமே எடுத்துக்கிட்டோ. நாங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்து வேறு பிளேஸ்க்கு வந்திருக்கோம், அதுதான் எங்கள் பிளேஸு. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு, செம்ம க்ரீனாக, அவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மவுண்டெயின்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த சைடு ரோடு கூட இருக்குது, கேர்வாக அப்படியே இருக்குது அந்த ரோடு. அந்த சைடு என்னமோ தேடிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் இந்த பிளேஸை. ஆமாம், இப்போ ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல தான் நான் பட்டர்ஃப்ளை பிடிச்சேன். ஆமாம், நான் கூட சொன்னேன்ல. அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப லேசியாக இருந்துச்சு, அதனால தான் நான் பிடிச்சேன். நாங்கள் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டோம். நாங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்ககிட்ட காமிக்கிறோம். லாஸ்ட்டாக அந்த வீடியோ பாருங்கள், அதில் இருக்கும் எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே.
இங்கே பாருங்கள் அதே பிளேஸில் தான் ஸ்னேல்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்னேல் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது வந்து பெரண்டை, இந்த வீடியோ கூட நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போகிறோம். மவுண்டெயின் மேலே தான் ஏறி போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ்க்கெலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. யூஎஸ், யூகே அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேருந்துமே இந்த பிளேஸ்க்கு வருவாங்க சலாலாக்கு. நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அது ஜங்கிள் மாதிரி இருந்துச்சு. இந்த பிளேஸ் கூட ஜங்கிள் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த ரோடில் போயிட்டு இருக்கும்போது 2 சைடுமே ட்ரீஸ் தான். ஆனால் எனக்கு அந்த ஜங்கிள் மாதிரி இருந்தது தான் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆமாம், லானி வந்து அந்த ஜங்கிள் பிளேஸ் வந்து செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தால அந்த வீடியோ வந்து எங்களால் இந்த வீடியோவில் போட முடியல. ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து காரில் உட்காந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டே வரேன்னு நினச்சாங்க. ஆனால் கேமரா பட்டன் தில்லானி தான் சொன்னால் கேமரா வந்து ஆனே இன்னும் பண்ணல, அப்புறம் என்ன எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால். ஆனால் செம்மையாக இருந்துச்சு அந்த பிளேஸு. சலாலாவில் வந்து ஜூன் டு செப்டம்பர் தான் வந்து கரீஃப் சீசனு. அப்போ தான் சலாலா வந்து செம்மையாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஃபால்ஸ்க்கு தான் போயிடலான்னு நினச்சோம். ஆனால் வந்து போகிற வழியில் போயிட்டோம். அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம்னு நினச்சோம். அப்போ வந்து கரெக்டாக போலீஸ் வந்து இங்கெல்லாம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நான் கூட ஒருத்தவங்கள பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து காருக்குள்ளே இருந்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், மவுண்டெயினில் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களால் வந்து வெளியே வர முடியாதுல்ல, அதனால நாங்களே உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, நடுவில் மவுண்டெயின் இருக்குது. அப்படியே காரில் போயிட்டு சரி. இப்போ அப்படியே மவுண்டெயின் மேலே அப்படியே ஏறுறோம். மிஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே க்ரீனாகவே இல்லை பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்குது. ஆனால் வந்து இது ஃபுல்லாக ராக்குள்ளே தான் வந்து நடுவில் தான் ரோடு போட்டிருக்காங்க. க்ளவுட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் வந்து க்ளவுட்ஸை தொட்டோம். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து மிஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க, இது எல்லாமே க்ளவுட்ஸ் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே கையால் அப்படியே நாங்கள் தொட்டோம் க்ளவுட்ஸை. ஆமாம், எதுவுமே தெரியல, ரோடு ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான். ஃபுல்லாக அப்படியே பிளாக் பண்ணவே அப்படியே இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே அந்த சைடு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் வந்து வண்டி வர்றது கூட எங்களுக்கு தெரில, அவ்வளோ க்ளவுட்ஸ் அப்படியே மறைச்சிருச்சு. ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, எங்கே இவங்கன்னு பார்த்தா அப்புறமே திருப்பி அந்த ரோட்டில் வரும்போது அந்த க்ளவுட்ஸ்லாம் போச்சு. அட பாவி, இவங்க இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஆமாம், எவ்வளோ க்ளவுட்ஸ்ன்னு பாருங்க. அன்சைட் பாருங்களேன், க்ளவுட்ஸ் எவ்வளோ அப்படியே அழகாக அப்படியே மூவ் ஆகுறது அப்படியே தெரியுது. எவ்வளோ க்ளவுட்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. எனக்கு இது பார்க்கும்போது நம்ம ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணும்போது வரும்ல, அதே மாதிரி இருக்கு. இந்த இடத்துல அம்மாவும் அப்பாவும் இறங்கி போனாங்க. ஆனால் நான் வரலன்ட்டு கார்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். காஷ்காவும் இறங்கி போனா. ஆமாம்,
இந்த இடத்துல வந்து சில ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டு அப்புறமேட்டு வேறு இடத்துக்கு போயிட்டோம். இப்போ இந்த இடம் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து எல்லா க்ளவுட்ஸுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கு பாருங்க. நாங்கள் வந்து அப்படியே மவுண்டெயின் மேலே நாங்கள் ஏற ஏற எங்களுக்கு சுத்தமாக எங்களுக்கு தெரியல, க்ளவுட்ஸ் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான். இப்போ கூட அப்படிதான் இருக்கு. ஆமாம், நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ஆமாம், நீ எப்போதுமே ஆமா ஆமான்னு சொல்லிருக்குது, எனக்கு சிரிப்பாக வருது. ஆமா ஆமா ஆமா. இந்த இடத்துல நாங்கள் என்னமோ பேசிட்டு இருந்திருக்கோம், ஆனால் நாங்கள் வந்து இதை வாய்ஸ் ஓவராக நாங்கள் வச்சுட்டோம். ஏன்னா ஃபுல்லாக அப்படியே காற்று எல்லாமே அப்படியே நாங்கள் பேசுகிறதே வந்து கேமராவில் வந்து எங்களுக்கு ரெக்கார்டே ஆகலை. வந்து வீட்டுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே காரில் ஏறி அப்படியே போயிடுவோம். இப்போ எங்கள் அம்மா வராங்க பாருங்க, இதுதான் எங்கள் அம்மா. அப்படியே ஃபுல்லாக அப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே. இந்த இடத்துல எங்கள் அப்பா இருக்காங்க பாருங்க. எங்கள் அப்பா வந்து அந்த இடத்துல என்னமோ பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதை நம்பவே இல்லை. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு போர் அடிச்சிருக்குன்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நீங்கள் டிஸ்லைக்லாம் தந்துடாதீங்க. நாங்கள் வந்து ஏன்னா வந்து ரோடே ஏன் தெரியுமா காமிச்சிட்ருக்கோம், ஏன்னா எங்களால் வெளியவே போக முடியல. அது வந்து ஒமானோட ரூல்ஸு, அதனால தான் எங்களால் போக முடியல வெளியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எங்களை ரொம்ப லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், எங்களை ரொம்ப ஷேர் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ். அது வரைக்கும் பாய். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் சொன்னோம்ல எங்களுக்கு போகும்போது தெரியலன்ட்டு, இப்போ தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் போடுறோம். அது வரைக்கும் பாய் பாய். நாங்கள் வந்து இந்த வீடியோவில் எண்டில் வந்து நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள்.